அவர் என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் போது அங்கே ஒரு டென்ஷன் காணப்படுகிறது. டென்ஷன்னா என்ன? அதாவது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்றத பற்றி புதிய ஏற்பாடு பேசுகிறது இல்லையா? பழைய ஏற்பாட்டிலேருந்தே வருது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்தோன்னு ஒரு டென்ஷன் உண்டாயிடுது. என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்கிறார் ராஜ்யம் வந்துருச்சுன்றார். பிசாசுகளை விரட்டுகிறாரு. அவங்க வந்து சொல்கிறாங்க, யூதர்கள் அவரை வந்து குற்றஞ்சாட்டுகிறார்கள். பேல் சபூப் என்கிற பெரிய பிசாசினுடைய அதிகாரத்தை கொண்டு குட்டி பிசாசை விரட்டுறாரு இவருன்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, பரிசுத்தாவியினால் நான் பிசாசுகளை விரட்டுகிறது உண்மையாக இருக்குமானால் தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருக்கிறதேன்ட்டார். வரப்போதுன்னு சொல்ல, கிட்ட இருக்குதுன்னு சொல்ல, வந்திருக்குதேன்ட்டார். அதே நேரத்தில் மற்ற பல வசனங்கள் வரப்போகிறது தேவனுடைய ராஜ்யம்னு போதிக்கிறது. இந்த ரெண்டுக்கு இடையே உடைய டென்ஷனை புதிய ஏற்பாடு முழுக்க பார்க்கலான்றாங்க. நிறைய வசனங்கள் பெரிய குழப்பத்தை உண்டாக்குறது, எல்லாருக்குள்ள ஒரு டென்ஷனை உண்டாக்குது. ஒன்று சொல்லுது வந்துருச்சு ராஜ்யம்னு, இன்னொன்று சொல்லுது வரப்போகுதுன்னு. பழைய ஏற்பாடு முழுக்க தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தீர்க்க தரிசனம்னு சொல்லுது. இங்கே புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோன்னு ஒரே குழப்பம். வந்துருச்சு என்னது, வரப்போகுது என்னது. வந்துருச்சா வரப்போகுதா? சிலர் சொல்கிறாங்க, இல்லை இல்லை, இந்த ராஜ்யம் வந்து கொஞ்சம் கூட வரல, தேவனுடைய ராஜ்யம் என்றாலே இனி வரப்போகிற ஒன்று தான் அப்படின்னு சிலர் போதிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சிலர் போதிக்க ஆரம்பித்தாங்க, தேவனுடைய ராஜ்யம்ங்கிறதே வரப்போகிறதே கிடையாது, வரப்போகிறது ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஏற்கனவே வந்து விட்டது, இதெல்லாமே ஆவிக்குரிய காரியங்கள் தான் வந்து விட்டதுன்றாங்க. ரெண்டுமே சரிப்பட்டு வரல. ஏன்னா நீங்கள் வந்து விட்டது எல்லாம்னு சொன்னீங்கன்னா, அப்போ வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறது என்ன பண்ண போகிறீங்க? அந்த வசனம்லாம் என்ன பண்ண போகிறீங்க? வெறும் வரப்போகிறது தான் சொன்னீங்கன்னாலும் பிரச்சனை. ஏன்னா வந்து விட்டதுன்னு சொல்கிற வசனத்தெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? இது பிரச்சனையாக தான் இருக்குது பாருங்கள். அதனால் இப்போ கடைசியில் இப்போ எல்லாருமே ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. என்னன்னா, கிட்டத்தட்ட எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை, இது வந்து விட்டதுன்னு சொல்கிறதும் கரெக்டு தான், வரப்போகிறதுன்னு சொல்கிறதும் கரெக்டு தான். கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம் இனாகிரேட் பண்ணப்பட்டு விட்டது, ஆரம்பமாகி விட்டது. தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு அவருடைய ராஜ்யம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுடைய உள்ளத்திலே ஸ்தாபிக்கப்படுகிறது. அவர் அவருடைய ராஜாவாக இருக்கிறார். இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருக்கிறார்கள். இப்படி தேவனுடைய ராஜ்யம் ஆவிக்குரிய விதத்திலே ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. ஆகவே தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுன்றாங்க. வந்துருச்சு, ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் தான் வந்திருக்குது. கண்ணால் பார்க்கக்கூடிய அளவுக்கு வரல. காணாத ஒரு ராஜ்யமாக, ஆவிக்குரிய ராஜ்யமாக, உள்ளே இருக்கிற ராஜ்யம், உள்ளிருந்து ஆளுகிற ராஜாவாக அவர் இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் வெளியிருந்து ஆளுகிறவராக, இந்த பூமியை ஆளுகிறவராக வரப்போகிறார் என்று சொல்லுகிறார்கள். 2ஆம் வருகையில் அது வரப்போகிறார். இப்படி தான் வேதம் போதிக்கிறது. வந்து விட்டார்னு போதிக்குது, ராஜ்யம் வந்துருச்சுன்னு போதிக்குது, வரப்போகிறார்னு போதிக்குது. ரெண்டுமே உண்மை. வந்து விட்டதுங்கிறதும் உண்மை, இனாகுரேட்டட் கிங்டம். வரப்போகிறதுங்கிறது இனி வரப்போகிற கிங்டம்னு சொல்லி இப்படி போதிக்கிறார்கள். இந்த ரெண்டுத்தினுடைய வித்தியாசம் க்ளீனாக தெரியும். ரெண்டுத்துக்கு நடுவில் லைன் போட தெரியணும். அப்போ இந்த வந்திருக்கிற ராஜ்யம் அது நமக்கு என்னெல்லாம் செய்து, என்னெல்லாம் கொடுத்துருக்குது, என்னெல்லாம் இப்போ பெற்று அனுபவிக்கலாம். இனி வரப்போகிற ராஜ்யத்திலே நமக்கு என்ன காத்து கொண்டிருக்கிறது, அன்றைக்கு நாம் அனுபவிக்க முடியாது என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, இம்மைக்குரியவைகள் என்ன, மறுமைக்குரியவைகள் என்ன. இந்த ரெண்டு காரியத்தையும் புரிந்து கொள்ளனா புதிய ஏற்பாடே குழப்படியாக இருக்குன்றாங்க. இந்த குழப்படி நிறையா பார்க்கலாம் நீங்கள். ஆகவே தொடர்ந்து இதை நாம் பார்ப்போம். இந்த தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டதுங்கிறதும் உண்மை, வரப்போகிறது என்பதும் உண்மை. அப்படி இருக்குமானால் இதில் இந்த வந்துவிட்டது வரப்போகிறது என்று ரெண்டு விதமாக இருக்கிறதுனால தேவனுடைய ராஜ்யம் சபையை அது ரெண்டு விதங்களிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சபையிலே கிறிஸ்தவர்களுக்கு ரெண்டு விதமான தாக்கம் உண்டாகிறது. ஒரு தாக்கம் என்னன்னா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்கிற ஒரு உணர்வோடு சபை வாழ வேண்டியதாக இருக்கிறது. எந்நேரமும் வரலாம், இன்றைக்கே வரலாம், நாளைக்கே வரலாம், சீக்கிரமாக வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது. அது பார்த்தவர்களாக வாழ வேண்டியதாக இருக்குது. அதே நேரத்தில் ஒருவேளை நீண்ட காலம் பொறுத்து வந்தாலும் வரலாம், அதுக்காகவும் ஆயத்தமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பக்கம் இன்றைக்கோ நாளைக்கோ என்றைக்கோ ஒரு வாரம் எப்பவும் வரலாம், சீக்கிரம் வரலான்ற அந்த ஆயத்தம் இருக்கணும், அவரை எதிர்நோக்கி இருக்கணும். இன்னொரு பக்கம் அதே நேரம் நீண்ட கால ஊழியத்துக்காக, பயனுள்ள வாழ்க்கைக்காக திட்டமிடவும் வேண்டும். திட்டமிட்டு
ஒரு வேளை சீக்கிரம் வரலன்னா, லேட்டாக வந்தாருன்னா ஏதோ காரணத்துக்காக வேற காலத்தை வேற ஒரு நாளை நியமிச்சிருந்தாருன்னா அவரு அந்த நாள்படி தான் வரப்போறாரு. அப்போ நாம நினைக்கிறபடி சீக்கிரம் வரல, இன்னும் கொஞ்சம் தாமதிக்க போறாருன்னு சொன்னா, அந்த காலத்திலே எப்படி நம்ம கர்த்தருடைய நோக்கங்கள் எல்லாம் இந்த பூமியில திறமையாக நிறைவேற்ற வேணும்ன்ற ஒரு பெரிய திட்டமே நமக்கு இருக்க வேணும். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் பேலன்ஸ் பண்ணணும். இது முதல் தாக்கம். இந்த முதல் தாக்கத்தை இன்னும் கொஞ்சம் சொல்றேன். இதை நான் என் அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் இந்த ரெண்டு காரியத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் தவிக்கிறத பார்த்துருக்கேன் நான் ஜனங்களை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இயேசு சீக்கிரம் வரப்போறாங்கிறத அவ்வளோ தீவிரமாக பிடிச்சிக்கிட்டு போய் வீட்டில் முதல்ல பள்ளிக்கூடத்தில் நிறுத்தி பசங்களெல்லாம் தண்டத்துக்கு ஃபீஸை கட்டி பள்ளிக்கூடம் அனுப்பிச்சு புக்கெல்லாம் வாங்கி வேஸ்ட்டாக போகுது. எனி டைம் வந்துடுவார், நாளைக்கோ நாளன்னைக்கோ சீக்கிரம் வர்றாராம், அடையாளங்கள்லாம் அப்படியே காணப்படுதாக்கும், அதோ வந்துருச்சாக்கும், அதோ வந்துருச்சாக்கும். அதுக்கு ஆளுகள் இருக்காங்களே நிறையா. இப்படி கிளப்பி விட்டதுனால அதனால் பள்ளிக்கூடத்துலேருந்து பிள்ளைகளை ஒரு கிளாரிட்டியோடு அது சொல்லாதனால பள்ளிக்கூடத்துலேருந்து பிள்ளைகளெல்லாம் நிறுத்தின குடும்பங்கள் எனக்கு தெரியும். என் வாழ்நாளில் பார்த்துருக்குறேன். பிள்ளைகளை படிக்காமல போச்சு. ஏன்னா சீக்கிரம் வரப்போகிறார். ரொம்ப அவ்வளோ பெரிய ஆவிக்குரிய இதாயிட்டாங்க அவங்க. ஒரு பித்து மாதிரி ஆயிடுது அது. அப்படி போயிட்டாங்க. இன்னொரு குடும்பம் எனக்கு தெரியும், எல்லாம் உள்ளதெல்லாம் வித்து எல்லாம் தாமதம் பண்ணி செலவழிச்சிட்டு எல்லாத்தையும் போகிறோம். அவர் வரத்துக்கு முன்னால் எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சிருவோன்னு சொல்லி வேலை கீழே தொழில் எல்லாத்தையும் இழுத்து மூடி எல்லாத்தையும் விற்று உடலாம் ஆக்கி விட்டாங்க. எவ்வளோ பெரிய நஷ்டம் பாருங்க. கஷ்டம், எவ்வளோ பெரிய கஷ்டம். இது ஒரு பக்கம். ஏன்னா அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியல. சீக்கிரம் வந்தாலும் வருவார், அல்லது வர தாமதித்தால் அது வரைக்கும் நான் என்ன பண்ணணும், ரெண்டு விதமாகவும் சிந்திக்க வேணும் பேலன்ஸ்டா அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் இன்னொரு தரப்பினர் அவங்க என்னன்னா, ஆமாம் வர்றேன்னாரு, எங்கே வந்தார், 2000 வருஷமாக வரல, வருவாரோ வரமாட்டாரோ யாரு கண்டா, வரமாட்டாருன்றது போல் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அதாவது நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுக்கு கூட வர தாமதமானால் அந்த தாமதமான காலத்தை சும்மா இருக்க முடியாது. நம்ம சில காரியங்களை செய்யும்படியாக அவர் கொடுத்துருக்கிறாரு. இவங்க அந்த தாமதமாகலாம் என்கிற அந்த எண்ணத்தை சரியாக உள்ளத்தில் வைக்காதனால அதுக்கான ஒரு ஆயத்தம் கிடையாது, ஒரு பிளானிங் கிடையாது, ஒரு திட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. திட்டம் போடுறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க அவங்க. ஏன்னா திட்டம் போட்டு செயல்படுத்தி அப்படிலாம் வேலை செய்கிறது என்னப்பா இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு, என்னத்தை பெரிய திட்டம் போட்டுட்ருக்கு, அந்த மாதிரி இன்னெஃபெக்டிவாக போயிடுது. அவங்களுடைய வாழ்க்கை ஊழியம் எல்லாமே இன்னெஃபெக்டிவாக போயிடுது. ஏன்னா நீண்ட கால திட்டம் ஒன்று கிடையாது அவர்கள்ட்ட. ரெண்டுமே இருக்க வேண்டும் என்று தான் நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம். இந்த ரெண்டு விதமான காரியத்தை பேலன்ஸ் பண்ணணும். ஒன்று சீக்கிரம் வருவார்ன்ற எண்ணம் இருக்கணும், அந்த ஒரு சென்ஸ் இருக்கணும் எப்போவுமே. இன்னொன்று வர தாமதித்தால் அந்த காலத்தை நான் பயன்படுத்தி அவருக்காக இந்த பூமியில் நான் நிறைவேற்ற காரியங்களை நிறைவேற்ற போகிறேன்ற ஒரு திட்டமும் இருக்க வேணும். அது முதல் பாதிப்பு, சபையை பாதிக்கிற விதத்தில் முதல் பாதிப்பு. ரெண்டாவது பாதிப்பு என்னன்னா, கிறிஸ்துவின் சபையை சரீரமாகிய சபை ஒரு பெரிய சக்தி மிகுந்த ஒரு சபையாக இருக்கிறது. மக்கள், தேவனுடைய மக்கள், ராஜ்யத்தின் மக்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. பிசாசை விரட்ட முடியும். நான் போன வாரம் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, 4 காரியம்னு சொன்னேன். பிசாசை விரட்ட முடியும், பிசாசு மேலே அதிகாரம் செலுத்த முடியும், கட்ட முடியும், எல்லாம் பண்ண முடியும். பிசாசு இல்லாத உலகத்தில் வாழல, அது வரப்போகிற ஒன்று. ஆனால் பிசாசின் மேலே அதிகாரம் உள்ளவர்களாக வாழுகிறோம். அது எவ்வளோ பெரிய ஒரு காரியம் இல்லையா. ரெண்டாவது இன்னொன்று சொன்னேன், அற்புதங்கள், அடையாளங்கள், சுகம், இதெல்லாம் இன்றைக்கு நமக்கு சொந்தம். இதெல்லாம் நிறைய பேர் விசுவாசிக்கிறது இல்லை. அதான் சொன்னேன் இல்லையா, கிளைமிங் டூ லிட்டில், இதெல்லாம் கிடையாது இன்னைக்கு அப்படின்றாங்க. இன்றைக்கி என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றதை அறியாமல் அதை அனுபவிக்காமல் விட்டுடுறாங்க பாருங்கள். ஏன்னா இந்த இன்றைக்குரியது என்ன, நாளைக்கு வரப்போகிறது என்னன்றது அதை பற்றி கிளாரிட்டி கிடையாது, இதெல்லாம் போதிக்கிறது கிடையாது. அதனால் அப்போ அற்புதங்கள், அடையாளங்கள், சுகம் இதெல்லாம் இன்றைக்கும் நடக்கும். இயேசு கிறிஸ்து நேற்று என்று மாறாதவராக இருக்கிறாரு. அவருடைய மன உருக்கம் குறையில்லை, இறக்கம் குறையில்லை, அவருடைய வல்லமை குறையில்லை. இன்றைக்கும் அது கிரியை செய்கிறது. நான் பார்த்துருக்கிறேன். இந்த சபையில் நான் போதிக்கிறேன், விசுவாசத்தை குறித்து போதிக்கிறேன், சுகத்தை குறித்து போதிக்கிறேன். கேட்டவர்களே சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், கேட்டவர்களே விடுதலை ஆகிறாங்க, கேட்கறதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் மறுபடியும் பார்த்து வருகிறேன். தேவன் பெரிய அற்புதங்களை செய்கிறார். நிச்சயமாக நான் நம்புகிறேன். சுகம், விடுதலை எல்லாம் இன்றைக்கு நமக்கு பெற்று அனுபவிக்க முடியாது கொடுக்கப்பட்டிருக்கிறவைகள். அதே நேரத்தில் சாவு இல்லாத உலகம், வியாதியே இல்லாத உலகங்கிறது இப்போ கிடையாது. நாம் பரலோகத்தில் ஒன்று வாழல, பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ சுகம், அற்புதம், விடுதலை இதெல்லாம் கிடைக்குது. ஆனால் வியாதியே இல்லாத, சாவே இல்லாத உலகத்தில் போய் வாழப்போகிறோம். அது நாட் யெட் அதில் இருக்குது. மூணாவது ஒரு காரியம் சொன்னேன்,
அது என்னன்னா சுவிசேஷம் பிரசங்கம் பண்றது, குறிப்பாக தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படுறது. தரித்திரருக்கு ஒரு நற்செய்தி இருக்குது சுவிசேஷத்தில். எதுக்கு நீங்க நினைக்கிறீங்க மிஷினரி மாதிரிலாம் இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து அவங்க வேலையே இந்த தரித்திர தூக்குற வேலை தான். படிப்பை கொடுத்து, கல்வியை கொடுத்து, அவங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் கொடுத்து, அவர்களை தூக்கி விடுறதுக்காகவே அவங்க வேலை செய்கிறாங்க. ஏன்னா சுவிசேஷத்தில் அது ஒரு வேலையாக இருக்குது. தரித்திரருக்கு ஒரு நற்செய்தி இருக்குது. யாரும் தரித்திரா இருக்கணும்னு நாங்கள் நம்புறதே கிடையாது, இருக்கக்கூடாதுன்னு தான் நம்புறோம். அதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்ய முயற்சி எடுக்கிறோம். ஏனென்று சொன்னால் தரித்திரருக்கு சுவிசேஷம் என்கிறது இம்மைக்கு சொந்தமானது. நம்முடைய தேவையில கத்தை சந்திக்கிறார். எண்ணத்தை புசிப்போம், குடிப்போம், உடுத்துவோம், கவலைப்படாதிருங்கள், பரலோபிதா இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி முதலாவது தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். அது இன்றைக்குரியதுங்க, அது பரலோகத்தில் இல்லை. இன்னைக்கு தேவன் பரலோகத்தில் சோறு போடுவார், பரலோகத்தில் வீடு கொடுப்பார் சொல்ல முடியாது. இன்னைக்கு கொடுக்கிறார், இப்போ கொடுக்கிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன். பரலோகம் என்ன? தரித்திரமே இல்லாத ஒரு இடம். பசி பட்டியை பார்க்க போறதே இல்லை, தரித்திரமே கிடையாது. அங்கே ஊரால் கூட தரித்திரம், அந்த மாதிரி ஒரு இடம், பர்ஃபெக்டான இடம் இல்லையா? ஒரு நாலாவது ஒன்று சொன்னேன், ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ், பாவம் மன்னிப்பு இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு வந்து நான் ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது, நீங்கள் ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது, ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம், மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். நான் பாவங்கள் நிமித்தமாக சில நேரத்தில் இம்பர்ஃபெக்ட் ஆகும்போது, தவறுகளை செய்யும்போது, குறைவுபடும் போது, இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரித்து கழுவுகிறது, என்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்துகிறது, அவரோட ஐக்கியத்தில் வைக்கிறது. மறுபடியும் அந்த கழுவுதல் எனக்கு உண்டாகுகிறது. கர்த்தர் மன்னிக்கிறார், சேர்த்து கொள்ளுகிறார். தகப்பேன் அது மாறவே மாறாது. ஒரு குடும்பத்தில் பிறந்தீங்கன்னா தப்பு செஞ்சதுனால டிஸ்குவாலிஃபை ஆகிட மாட்டீங்க. தப்பு செஞ்சால் அந்த தகப்பன் இன்னும் பின்னால் வர்றாரு, இன்னும் அதை சரிப்படுத்துறதுக்கு, உதவி செய்கிறதுக்கு, நல்லா ஆக்குறதுக்கு, அது திரும்ப நடக்காதபடி காத்துக்கிறதுக்கு எல்லா உதவியும் செய்கிறார். இந்த குடும்பத்திலேருந்து தான் அதெல்லாம் கற்றுக்கிறோம் நம்ம. இந்த தேவன் தகப்பன் அற்புதமான ஒரு தகப்பன். இந்த உலகத்தில் நமக்கு அதுக்கெல்லாம் உதவி செய்கிறார். இந்த இம்பர்ஃபெக்ட் உலகத்தில், பூர்ணமற்ற உலகத்தில் உதவி செய்கிறாரு. நான் சொல்லுகிறேன், வரப்போகிற உலகத்தில் பாவமே இல்லாத இடத்துல, பாவமே இல்லை, பிசாசே இல்லை, நோயே இல்லை அப்படிங்கிற ஒரு உலகத்தில் தான் வாழப்போகிறோம். இந்த 4 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி நம்ம ஓட்டாண்டியை போல் வாழ்கிறதில்ல. இந்த வாழ்க்கை ரொம்ப பவர்ஃபுல் வாழ்க்கை. கிறிஸ்தவ மக்கள் ரொம்ப பவர்ஃபுல் என்டிட்டி. அந்த கிறிஸ்தவ சபைங்கிறது பிசாசை விரட்ட முடியும், பாவம் மன்னிப்பை பிரசங்கம் பண்ண முடியும், தரித்திரருக்கு நற்செய்தி அறிவிக்க முடியும், அற்புதங்கள், அடையாளங்கள், சுகங்கள் இதெல்லாம் உண்டாகிறது. இவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல் என்டிட்டி நம்ம இருந்தாலும், இவ்வளோ பெரிய பவர்ஃபுல் பீப்புளாக இருந்தாலும், தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருந்தாலும், இந்த உலகத்திலே ஒரு ராஜ்யத்துக்கு கீழே வாழுகிறோம், ஒரு அதிகாரத்தின் கீழே வாழுகிறோம். அதற்கு கட்டுப்பட்டு வாழ சொல்லி வேதமே போதிக்குது. அப்போ அதுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு வாழணுமோ அந்த அளவுக்கு கட்டுப்பட்டு நாம் இந்த உலகத்தில் வாழுகிறோம். சட்டங்களை கடைபிடித்து எல்லாம் பண்ணி வாழுகிறோம் இல்லையா? ஆனால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகள், இங்கேயும் நமக்கு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது. இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருந்து கொண்டு இந்த பூமியில் ஒரு ராஜ்யத்தில் ஒரு அதிகாரத்தின் கீழே வாழுகிறதுனாலேயே இந்த 2 ராஜ்யத்துக்குமே ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்படுது. எப்போ பார்த்தாலும் ஒரு போராட்டம் உண்டாகுது. சில நேரங்களில் நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருந்ததுனால சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடிகிறதில்லை. சில காரியங்கள் அவள் சொல்லுகிறபடி பின்பற்ற முடிகிறதில்லை. முதல் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா ரோம பேரரசரை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய சொன்னார்கள். அறிக்கை செய்யலைன்னா கொண்டு போட்டுருவோன்றாங்க. சீசர் இஸ் லார்டுன்னு அறிக்கை செய்யணும். இவங்க செய்ய முடியாது. ஏன்னா இவங்க ஜீசஸ் இஸ் லார்டுன்னு அறிக்கை பண்ணிட்டாங்க. இவங்க வந்து இயேசுவை ரட்சகராகவும் ஆண்டவராகவும் அறிக்கை செய்திருக்கிறார்கள். அதனால் முடியாது. அப்போ முடியலைன்னா கொல்லுவோன்றாங்க. சரி, சாகிறேன் ரெடியார் அப்படின்ற மாதிரி தங்களை சாவுக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். ஏன்னா சீசர்னு அறிக்கை செய்ய முடியல. இப்படியெல்லாம் பிரச்சனை வந்தது. அவ்வப்போது 2 ராஜ்யத்துக்கு உள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட். இதனாலேயே பிரச்சனை, துன்பங்கள் உண்டாகிறது இல்லையா? அப்போ இந்த 2 தாக்கமும் இருக்குது. அதாவது ஆல்ரெடி நாட் எட் மூலமாக அந்த ஏற்கனவே ராஜ்யம் வந்துருச்சு, இனிமேல் வரப்போகிற ராஜ்யமும் இருக்குதுங்கிறதுனால இந்த 2 விதத்தில் தாக்கங்கள் ஏற்படுகிறது. இதை நாம் மனதிலே